கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு பிரிஞ்சு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு எப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது, எப்படி நம்ம லவ் வந்து சொல்கிறது அப்படின்ட்டு அவள் ரொம்ப தயக்கத்தோடு தான் இருக்கான். அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினுமே அவன் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு ஹீரோ வந்து நம்ம லைக் பண்ணல, லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வாசலில் வந்துட்டு யாரோ வந்து கார் பிரேக் டவுன் ஆன மாதிரி வந்துட்டு நிற்கிறாங்களோ. அப்போ ஹீரோ வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு யதார்த்தமாக வந்துட்டு பேசுவான். ஏன்னா ஆஃபீஸ் கிளம்பி போகிற டைமில் தான் வெளியே வந்திருப்பான். அப்போ அந்த ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா ஹீரோ வந்துட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த ஆள் வேறு யாரும் இல்லை, டான் தான் செட் பண்ணியிருக்கான். ஏன்னா எங்கே போனான்னு தெரியல, இப்போதைக்கு ஹீரோட கண்ட்ரோலில் தான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா கரெக்டாக ஆள் வச்சு உன்னை தூக்கிடுறான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு வரவே இல்லை. அப்போ வந்து அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து சொல்கிறான், கேட்டு இந்த மாதிரி ஹீரோ ஒரு நாள் கூட லேட்டாக வந்து கிடையாது, இன்னுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவருக்கும் எங்கே போனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் எதை காட்டுறாங்க, ரொம்ப தனிமையாக அந்த ஒரு வீட்டில் தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு இருக்கா, பீட்டு வந்துட்டு வருவானா, ஏன் பீட்டு வந்து நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப லோன்லியாக உட்காந்துட்டு இருக்காள். அப்போ வந்துட்டு இந்த பக்கம் பீட்டை தான் காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணோன்னா பீட்டை ஆள் வச்சு அடித்து அதை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான் டானு. ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்துட்டு வீக்கு வந்துட்டு அமுச்சு விடுறான். வந்துட்டு அவள் ஃபோனில் பார்த்தோன்னே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா பிட்டை போட்டு அடிக்கிறாங்களே. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீ எங்கே போய் ஒழிஞ்சிருக்க தெரியல, உன்னை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல, பீட்டு வந்துட்டு உயிரோட வேணும் அப்படின்னா நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறான். இதை பார்த்துட்டு அவள் அழுகிறான். நீ வந்து நாங்கள் பிட்டை விட்டுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் டான் என்ன பண்ணோன்னா பிட்டை வந்துட்டு டே போதும்டா அடித்து செத்துக்கிட்ட போயிட போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதே இடத்துல கொஞ்சம் கை வந்துட்டு மேலே கட்டியிருக்கு, அது கூட வந்து எடுத்து விடவே இல்லை, அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா பார்க்க போகிறான். எங்கே டான் கிட்ட கேட்குறான், எங்கே பீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பிட்டை நான் வேணும் அப்படின்னா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றான். வந்துட்டு மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், ஃபஸ்ட்டு பிட்டை விடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விடுன்னு சொல்லும் போது என்னடி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தான் ஆட்கள்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கான். அவங்க மூலயமா கம்பல் பண்ணி இவன் என்ன பண்ணுறான்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் விடுறான். அப்போ அம்மா இருக்காங்களோ அவங்க வந்து ஓடி வந்து கண்டுபிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஏமா என்னை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதான் சொன்னேன்மா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு, நீங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்களும் அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஸோ அதனால தான் நான் ஓடி போனேன் அப்படின்னு வந்து ரொம்ப சொல்வாளா. சரி நடந்து போச்சு விடு, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவன் வந்துட்டு நம்ம 2 பேரும் திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம், நாளைக்கு வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே ப்ராசஸ்லாம் நாளைக்கு நான் பார்க்குறேன் அங்கிள் சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அப்போ என் பொண்ணை நீ மன்னிச்சிட்டியாப்பா, அவன் ஓடி போயிருப்பாள், நீ மன்னிச்சிட்டியாகும் போது கண்டிப்பாக ஆண்டி நான் மன்னிச்சிடுவேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா வீக்கிட்ட போயிட்டு நீ என்கிட்ட தப்பிக்கவும் முடியாது, எங்கேயுமே ஓட முடியாது, நாளைக்கு ரெடியாரு, நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், பதிவு பண்ணிடலாம் சொன்னதுக்கப்புறம் இவங்க அப்பாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், தான் மகளுக்கும் சரி டவுன் ட்ரெயினாக போகுதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த இடத்துட்டு கிளம்பி போகிறானோ. அப்போ இவன் சொல்கிறான், இவனை நம்பாதீங்க, இவன் எவ்வளோ சீப்பான ஆள் தெரியுமா, அவன் வந்து ரேப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பா வந்து ஷாக்கு பார்க்குறாங்க. என்னது டான் உன்னை ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் இவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி ரேப் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. ஏன்னா இவன் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணியிருப்பானா, ஸோ அதை தான் சொல்கிறான். உடனே இவனுக்கு என்ன பண்ணணும் தெரியல, இல்லை அங்கிள் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறானா. இவன் வந்துட்டு என்னை அத்துமீறி என்கிட்ட நடந்துக்கிட்டான், இவனை போய் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, உங்களுக்கு வந்து புரியவே இல்லையான்னு சொல்லிட்டு டானை பற்றி எடுத்து சொல்கிறா. இவன் வந்துட்டு எனக்கு கம்பல் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கான், அதுவும் பிட்டை வந்து ஆள் வச்சு அடிச்சிருக்கான் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்துட்டு காட்டுறான். இவனுக்காக கோமது, சரி நான் வந்துட்டு கெட்டவனாகவே இருந்துக்கிறேன், நீ ரொம்ப நல்லவளா, அவங்க பொண்ணு என்ன தெரியுமா பண்ணியிருக்கா, தேயும் பிட்டும் வந்துட்டு லைஃப்குள்ளே போயிட்டு இவன் ரிவெஞ்ச் எடுத்திருக்கா, தேக்கிட்டே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பிரிக்கிறதுக்கு நிறையா பிளான்லாம் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இவளை பற்றி இருக்கிற உண்மை எல்லாமே சொல்கிறான். இவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியல, அப்படியே மாற்றி இவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ என்ன பண்ணுறான்னா இவன் வந்து ஒரு ஆம்பளே கிடையாது, இவன் ரொம்ப கேவலமானவன், இவனை போய் யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு இவனை திட்ட ஆரம்பிச்சிருவாளா. இவனுக்கு கோவம் வந்துடும், பலார்னு ஒரு ஆரம்பிச்சிருவான் போயிட்டு டானு அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் அரைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு பொண்ணு மேலே கை பண்ணி இவருக்கு வந்துட்டு கோவம் மாற்றி சண்டை வர ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, போதும்ப்பா நீ வந்துட்டு என் கண்ணு முன்னாடி என் பொண்ணை வந்து நீ அடிச்சிருக்க, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்காது, இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு கோவம் வரும். அப்படியா கல்யாணம் நடக்காதுல்ல, சரி அவகிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குல்ல, ஃபோனில் வச்சிருக்காள், நான் பிட்டை அடித்த வீடியோ இவன் தான் அனுப்பிச்சு விட்ருப்பான், அது இருக்குல்ல, ஸோ அதை கூட நான் டெலீட் பண்ணணும்னு சொல்லும்போது இவன் தரமாட்டான். இல்லை இதை வந்து நான் வந்து ஸ்டேஷனில் காட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பிடிச்சி பல ஒழுங்கு மாதிரி தான் குட்ரின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த பேரண்ட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவான். டானை பற்றி இப்போ தான் அந்த ஃபேமிலிக்கே தெரியுது. அப்போ அடித்து தள்ளும் போது அங்கே வந்துட்டு ஒரு ஆப்பிள் கட் பண்ணி அங்கே ஒரு வந்து நைஃப் இருக்கும். இவன் என்ன பண்ணுவானா அதை எடுத்து ஒரு சர்க்குன்னு குத்திடுவா, ஏன்னா அவள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குத்திடுவா. ஏன்னா அவளே எதிர்பார்த்துருக்க மாட்டா, இந்த மாதிரி டானை எதிர்பார்த்துருக்க மாட்டா இந்த மாதிரி இவள் குத்துவான்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியும் ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இவனை போய் அட்மிட் பண்ணுவாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு கட்டி போட்டு அப்படியே போயிருப்பாங்களா. ஹீரோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த துணி மாதிரி தான் இதை கட்டி போட்டிருப்பானா, அதை வந்துட்டு கழட்டிக்கிட்டு வெளியே வந்து விழுந்து கிடப்பான். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். அங்கே வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க, யாருக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இந்த பக்கம் வந்துட்டு இவங்க ஃபேமிலி எல்லாம் ஹீரோயினுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயின் அப்பா அக்கா எல்லோரும் பயந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவனை வந்துட்டு ஆப்ரேஷன் வந்துட்டு இருக்கும், வெளியே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா.
அப்போ வந்து டான் அம்மாவுக்கு வந்துட்டு எப்படி என் பையனுக்கு இந்த மாதிரி நீ பண்ணுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வி அம்மா இந்த மாதிரி உன் பையன் தான் என் பொண்ணு அடிக்க வந்தான்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலிக்கும் சண்டை வர ஆரம்பிக்கும். கரெக்டாக அந்த டைம் பார்த்துட்டு பாட்டி வந்துடுவாங்க உள்ளார. என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண கேட்பாங்களா. அப்போ வந்துட்டு இவன் என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி பிட்டை வந்து கடத்தி வந்துட்டு பயமுறுத்திருக்கான் அந்த பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ காட்டும் போது அப்போ தான் வந்து இவர் வாங்கி பார்ப்பாரு, அப்பங்காரன் வாங்கி பார்ப்பான். என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா இந்த மாதிரி டான் வந்து பண்ணியிருப்பானே பிட்டை வச்சு அடிச்சு. இது வந்துட்டு ஒரு எவிடன்ஸ். இந்த மாதிரி என் பொண்ணுக்கிட்டேயுமே தப்பாக எனக்கு வந்தான், அதனால தான் என் பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி குத்திட்டா அப்படின்ட்டு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இவன் ரேப் பண்ணது எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். காரணம் எனக்கு ரொம்ப அசிங்கமாகிடும். பாட்டி வந்துட்டு பயங்கரமாக என்னோட அவன் பையனை வளர்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுன்னே தெரியாது. டான் அம்மாக்கெல்லாம் அவங்களாம் பார்த்து முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின்லாம் ரொம்ப பதட்டமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பா. அப்போ வந்துட்டு இது யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு இதில் தான் இருக்கானா, அவன் ட்ரீட்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க யார் இது பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, இது பண்ணுறது ஒரு ஆள் தான், அவன் தான் வந்துட்டு என்டையர் லைஃப்லையுமே பேடாக இருக்கான், அவன் மட்டும் தான் வந்துட்டு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து டானை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துக்கிறா. இப்போதைக்கு அவன் இன்னும் கண்ணு முழிக்கல. ஸோ கூட இருந்து பார்த்துக்கிறா. வந்துட்டு அழுகிறான். நான் எந்த அளவுக்கு தெரியுமா உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. எப்போவுமே வந்து உன்னை நிறைய பேர் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிடிச்சி திட்டுறாங்க. நீ வந்து டான் என்ன வளர்த்துருக்க, எல்லாமே வந்துட்டு உன்னால தான்டா, உனக்கு வந்துட்டு பணம் காசு இதான் முக்கியம், உன் பையனை நீ ஒழுங்காக வளர்க்கல, அவன் மேலே நீ பாசமே வைக்கல, அவன் ஸ்டார்டிங் எண்டு வரைக்கும் வந்துட்டு உனக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன், அப்பாவுக்கு வந்து கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு, ஏமா நானா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாடா நீ தான் காரணம், நீ என்னைக்காச்சும் ஒரு விஷயத்துலாச்சும் ஒழுங்காண்டிருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அம்மா வந்து மன்னிப்பு கேட்கும் சரிங்கன்னு சொல்லிட்டு கிராண்ட்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கண்ணு முழிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ கண்ணு முழிச்சதுமே டாக்டர் எல்லாம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு பார்க்க வருவாங்க. நம்ம ஹீரோ வந்து நான் வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவான். இவன் வெளியே ஒரு பக்கம் வந்து ஃபோன் பேசிட்டு இருப்பா. ஐ திங்க் ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு அப்போ வந்துட்டு இவன் என்ன பண்ணுவானா, உள்ளார போவா. இந்த வி வந்துட்டு ஹீரோவை பார்க்க போவா. அவங்க டாக்டர் செக் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ போய் பார்த்துட்டு இவன் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளால தானே வந்து இந்த மாதிரி ஹர்ட் ஆகிட்டு படுத்து கிடக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போய் அழுக ஆரம்பிச்சிருவா. சாரி நான் மன்னிச்சுக்கோ, எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாளா. அப்போ ஹீரோ வந்து பரவாயில்ல இருக்கட்டும், என்ன ஆச்சு உங்கள் வீட்டில் டானை கல்யாணம் பண்ணுறது இப்போயுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அங்கே கேட்கும் போது இல்லை அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சொல்வாளா. அப்போ வந்து ஹீரோ கேட்பான், என்ன அவனோட ஃபேஸில் அடிபட்டுருக்கு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அவன் ரொம்ப அன்பாக அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஒரு அன்பாக தான் கேட்பான். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பானா. இவன் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி டான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அந்த மாதிரி எதுக்காக நான் வந்து குத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாளா. ஹீரோ வந்துட்டு சரி வீடு அவன் நல்லா தானே இருக்கான், நீ எது நினச்சோ ஃபீல் பண்ணாது அப்படின்னு நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு இருப்பான். எப்படியோ உன்னோட கல்யாணம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுல, அது போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக அப்போ தான் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு உள்ளார வருவா. அப்போ வந்து இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத வந்துட்டு பார்த்து உள்ளார என்ன பண்ணுவான்னா, உள்ளார போகாமல் தூரமாக நின்றே பார்த்துட்டு இருப்பா. அப்போ கேட்பா, நீ இதெல்லாம் வந்து எனக்காக தானே பண்ணியிருக்கேன், எனக்காக பண்ணிட்டேனே இவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்க, நான் என்ன பண்ணுறதே தெரியல அப்படிங்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவானா, இது வந்துட்டு உனக்காக தான் நான் பண்ணியிருக்கேன், ஏன்னா டான் வந்து நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் வந்து நல்ல பையனே கிடையாது, உன் லைஃப் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இந்த அளவுக்கு நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவானா. இதை வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு காலில் வாங்கிட்டு இப்போயுமே வந்துட்டு வீக்காக தானே இவன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ வந்துட்டு போய் எதுவுமே கேட்க மாட்டா, அப்படியே நிற்பாளா, கேட்டுகிட்டே இருப்பா. அப்போ வந்துட்டு வி என்ன சொல்லுவானா, சரி நம்ம வந்துட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் போது நீ என் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுது, பேசாமல் நம்ம 2 பேரும் திருப்பி லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு இதுக்கப்புறம் காலே கேட்க முடியாது. அவர் ரொம்ப அழுதுகிட்டே வெளியே போயிடுவா. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, சாரிவி நீ இன்னுமே தப்பாக நினச்சிட்ருக்க, எனக்கு இப்போதைக்கு உன் மேலே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபீல் மட்டும் தான் இருக்குது, நம்மளோட பாஸ்ட்டுடா அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு, நீ அதே நினச்சிட்ருக்க, அதை நான் கல்யாணம் பண்ணி மூவ் ஆகி போயிட்டேன், உனக்கு வந்துட்டு டான் ஒரு கெட்டவங்க கல்யாணம் எடுக்கக்கூடாது, அதுக்காக தான் பண்ண, உனக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது, நீ இந்த மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணாத, நம்மளோட பாஸ்ட்டாகவே இருக்கட்டும், அது ஒன்றும் அழகான ஒரு மெமரியாகவே இருக்கட்டும், நீ எதுவுமே நினச்சிக்காதவி, எனக்கு வந்துட்டு லவ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவானா. இவளுக்கு ரொம்ப அழுகையாக இருக்கும். அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு போயிடுவான். நம்ம ஹீரோயின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு அவள் ஒரு பக்கம் வந்து அழுக ஆரம்பிச்சுட்டு இருப்பா ஹாஸ்பிட்டலே நின்று. அதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்துட்டு போய் பையனை வந்து திட்டுறாங்க, எல்லாமே உன்னோட தாண்டா, ஏன்டா அவசரப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு பையனை போட்டு காத்துன்னு திட்டிட்டு இருக்காங்க. இவன் கண்ணு முடிச்சிட்டான் போல, நல்லா இருக்கேன்னு கூட ஒரு வார்த்தை கேட்கல, பொறி திட்டிகிட்டே இருக்காரு, எல்லாமே இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கும்போது இவனுக்கு கோவம் வந்துடுது. எப்பா நான் உனக்காக தான் எல்லாமே பண்ணுறேன், நான் அவியை ஏன் கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்பட தெரியுமா, அந்த லேண்ட் உனக்கு வரணும் அப்படின்னு தான் நினச்சேன், என்னால் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும், நீ என்ன நல்ல பையன், எப்பப்பா என்னை வந்து நீ லவ் பண்ணுவ, நீ எப்போ என்னை லைக் பண்ணுவ, உன்கிட்ட ஏதாச்சும் ப்ரூவ் பண்ண
உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னா நான் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் ஒரு வாட்டி கூட நீ எனக்கு கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறேன்னா அவனோட வேதனையை சொல்கிறான். அவன் ஏன் விஏ வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னா, அப்போ தான் பாட்டி லேண்ட் எழுதி தருவாங்க, அந்த லேண்ட் அப்பாட்ட தரலாம் அப்படின்னு தான் இவன் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு நான் எப்போவுமே வந்துட்டு உன்னை லைக் பண்ணுறேன், நீ ஒரு வாட்டியாச்சும் நான் லைக் பண்ணுறீங்க, இந்த காசு சொத்து இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது, நீ என்னாச்சும் பாசமாக என்னை கட்டி பிடிச்சிருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னன்னா சந்தோஷ் சுப்ரமணியில் வரா மாதிரி அவன் வந்துட்டு லாஸ்ட்டு ஜெயம் ரவி பேசுவானா அந்த மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கான். இவருக்கா ஒரு மாதிரி இருக்கனாடா இவன் இப்படி பேசுகிறான்ட்டு, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறதுல பாசம் மட்டும் தான்ப்பா, நீ ஏன் இப்படி என்கிட்ட இருக்க, நீ வந்துட்டு நல்லதுமாக இருந்தால் நான் ஏன் இப்படி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட சைடில் இருக்கதான் சொல்லிட்டு இருக்கான். சின்ன வயசுலேருந்து இந்த ஆள் வந்துட்டு காசு பணம் தான் ஓடிட்டு இருப்பார் போல், ஃபேமிலி பிள்ளைலாம் பார்க்க மாட்டார் போல். ஸோ அதை தான் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ கிம் இருக்கால, அவர் என்ன பண்ணுவார்னா இந்த மாதிரி இவன் மேலே டான் மேலே வந்து கேஸ் போட பார்ப்பாரு. அப்போ தான் தெரியும் இவனும் ஹாஸ்பிட்டலில் இருக்காண்டு. என்ன நினச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் இப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து குத்திட்டாளா, வி வந்து குத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் வியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷாக்காக பார்ப்பாங்க. அப்போ அக்கா சொல்லுவா கர்மான்னு ஒன்று இருக்குல்ல நடக்கும், ஏன்னா பிட்டை வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களாம் வந்து கடுப்பாகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வி வந்து நம்ம ஹீரோயின் என்ன காணும், வெளியே போனாலே அவள் இன்னுமே வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக வந்துட்டு இந்த ஆள் உள்ளார வரான், அந்த அப்பங்காரன் வரான். இவன் வந்து தண்ணி தாகம் அடிக்கும் போல். அப்போ வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா எடுத்து கொடுக்குறான். அப்போ வந்துட்டு ஹீரோ பார்க்குறான் என்ன குடிக்கலாமா வேணாமான்னு பார்த்துட்டு இருக்கான். சரி இப்போதைக்கு வாங்கி கொடுப்போம், ஏன்னா கூட யாருமே இல்லைல்ல, ஸோ வாங்கிக்கிறான். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா இவன் மேலே கேஸ் இருக்குது, இதை வந்துட்டு ஹீரோ வந்து வாபஸ் வாங்கணும், ஸோ அதுக்காக தான் இந்த ஆள் வந்திருக்கான். அப்போ வந்து சொல்கிறான் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத ப்ளீஸ், என் பையனோட ஃப்யூச்சர் இருக்குது, இந்த மாதிரி கேஸ் ஆகிடுச்சு, நீ வந்துட்டு வாபஸ் வாங்க, என் பையன் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்துட்டு மன்னிப்பு கேட்க, ப்ளீஸ் என் பையன் மேலே வந்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்துட்டு கேட்குறான்னா ஹீரோக்கு வந்துட்டு அப்படியே அமைதியாக தான் இருப்பான். ஹீரோ வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டான். அப்போ இந்த ஆள் கிட்டக்க போயிட்டு நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு தெரியும், நான் வந்து உன்னை பையனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தானே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் இந்த கேஸை வந்துட்டு எடுத்துருங்கும் போது ஹீரோக்கு வந்து கோவம் வருது. அவன் என்ன சொல்கிறான்னா நீ என்னோட பையனாவே நீ ஏற்றுக்க வேணா, நீ எனக்கு அப்பனும் கிடையாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லும் போது இந்த ஆளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த ஆள் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி அந்த பாட்டி வந்துட்டு உனக்கு லேண்ட் எழுதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாகவே பாட்டிக்கு வந்துட்டு ஹீரோக்கு எதாவது சொத்து கொடுக்கணும்னு ஆசை, ஸோ அதில் வந்து அலோவ் பண்ணுறேன், நீ வந்துட்டு எங்கள் பாட்டி அம்மா கொடுக்குற சொத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் எந்த வகையிலும் தடுக்க மாட்டேன், என்னோட பாதி சொத்துக்கு வந்து நான் உனக்கே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து பேசுகிறோன்னா அப்போ ஹீரோ வந்துட்டு யாருக்கு வேணும் சொத்து, எனக்கு உன்னோட சொத்துலாம் ஒன்றும் தேவை கிடையாது, எனக்கு பணம்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நீ கொஞ்சம் வெளியே போகலாம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவானா. அப்போ தான் இந்த ஆளுக்கு வந்து மண்டையில் வரைக்கும், ஏன்னா இவன் நினச்சிட்டு இருப்பான் இவர் இந்த ஆள் வந்துட்டு ஹீரோ வந்து சொத்துக்காக தான் நம்ம கூட வந்துட்டு உறவாகணும்னு நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. இப்போ தான் வந்துட்டு ஹீரோ அது காசு பண்ணுறதுக்குலாம் ஆசைப்படல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறா, அதுக்கப்புறம் இவரால் எதுவும் பேச முடியல. ஸோ அவர் என்ன பண்ணுறா அந்த இடத்துல ரொம்ப தயக்கமாக நான் பிம்முக்கு பண்ணதெல்லாம் ரொம்பவே தப்பு தான், அது இல்லாமல் உங்கள் அம்மா பற்றி நான் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உண்மையிலே இந்த ஆள் அழுது தான் வந்துட்டு சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் பிம் உன்னை நல்லா வளர்த்துருக்கா, அது மட்டும் இல்லை கிம் இருக்கார்ல இவரோட ஃப்ரெண்டு, ஸோ அவரும் உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துலேருந்து எதுவுமே எதிர்பார்க்கல. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேலே அவன் வந்துட்டு கேஸாக போட போகிறான். அதுக்கப்புறம் கேஸ் வந்து ஹீரோ வந்து வாபஸ் தான் வாங்குறான். இங்கே பார்த்தீங்கன்னா அவி வந்துட்டு அப்ராட் பேசாமல் கிளம்பி போகலாம், இங்கே இருக்க தேவையில்லை அப்படின்னு அவள் வந்து முடிவு எடுத்துருப்பா போல். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்ப்பாங்களாம். அப்போ வந்துட்டு ஏன் வந்துட்டு ஹீரோயின் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஹீரோ வந்து கேட்டுட்ருப்பான். கரெக்டாக நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வரும். அந்த கால் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து டைவர்ஸ் கேட்டிருப்பா போல். இதை கேட்டுட்டுமே அவங்க எல்லாமே ஷாக் ஆகிடுவாங்க. அண்ணன் போயிட்டு வந்து கேட்பான் எதுக்கு வந்து டைவர்ஸ் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையா, ஹீரோ வந்து நான் லவ் பண்ணவே இல்லை, லைக் பண்ணவும் இல்லை, நான் எப்படி திருப்பி நான் ஹீரோ கிட்டே போவேன், ப்ளீஸ் என்னை வந்து புரிஞ்சுக்கோங்க, என்னோட லைஃப் நான் வந்து டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டைவர்ஸ்ன்னு நிற்கிறா. ஏன்னா இவன் தான் தப்பாக நினச்சிட்டு இருக்காள், டைவர்ஸ் நிற்கிறா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, வரவே மாட்டேங்கிறான்னு. இதெல்லாம் நினச்சி யாருக்கான வந்துட்டு ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷனாகவே இல்லை, ஏதோ சுடு தண்ணி வந்துட்டு எடுத்துகிட்டு இருப்பான். கரெக்டாக வந்து கையில் வந்துட்டு ஊற்றிடும். அப்போ கரெக்டாக அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வருவான், கையில் வந்து சுட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி துடிச்சிட்டு இருப்பான். அவன் வந்து பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி வாங்க நானே வந்து ஆயில்மெண்ட் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருக்குமா. அப்போ தான் ஏன் வந்து அந்த பொண்ணு ஒரு மாதிரி லவ்வோட பார்க்குறான். இவனுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு போலங்க. அப்படியே வந்து அப்படியே லைக் பண்ணுறான். அப்படியே அந்த பொண்ணை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அக்கறையாக இந்த பொண்ணு பண்ணிகிட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து கேட்குறான் நான் கேட்குறது தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா பொதுவாக பர்சனல் விஷயத்தை கேட்டால் இந்த ஆள் கத்துவானா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் கேட்குறது தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் வந்துட்டு நான் என்னோட பிட்டையும் சரி தங்கச்சி நினச்சி வரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு இவன் நடந்ததெல்லாம் சொல்கிறான். அந்த மாதிரி என் தங்கச்சி வந்து டைவர்ஸ் கேட்டிருக்கா, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது, 2 பேருமே லைக் பண்ணுறாங்க, ஆனால் ஏன் வந்துட்டு வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது இவன் சொல்கிறான் அதுதாங்க லவ், ஃபஸ்ட்டு இங்கே 2 பேருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து அமைச்சு கொடுங்க பேசுகிறதுக்கு,
அவங்க 2 பேரும் வந்துட்டு லவ் இருக்க போய் தான் இந்த அளவுக்கு வந்துட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்காங்க. சண்டையில் தாங்க லவ் அதிகமாக இருக்குங்கும் போது இவன் சிரிக்கிறான், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை தானே வந்துட்டுருக்கோம். ஸோ அதை நினச்சி ஆமாம்ல சண்டையில் தானே லவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். சரி அது உனக்கும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். எனக்கா ஏன் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. சண்டையில் தானேம்மா லவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டுறான். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்னா இவளுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இவன் போய் கேட்குறான், வீட்டுக்கிட்ட போய் கேட்குறான், என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அவள் என்ன கேட்குறான், என்கிட்ட டைவர்ஸ் தானே கேட்குறான், நான் கொடுத்துடலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். இதை பார்த்துட்டுமே இவன் யாருக்கு வந்து ஷாக், என்னடா சொல்கிற, நீ டைவர்ஸ் கொடுக்க தான் போறிய என் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் தானே ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவானா. இங்கே பார் பீட், நீ என்னோட தங்கச்சி லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ வந்து அப்படியே அமைதியாகவே இருக்கான். அதுக்கு அவன் என்ன ஆன்சர் சொன்னானே தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இவன் நான் கிராண்ட்மா போய் பார்த்துட்டு மன்னிப்பு கேட்குறான். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மன்னிப்பு கேட்குறான். நான் எண்ட் ஆஃப் டே வந்து லவ்க்காக தான் கிராண்ட்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன். அப்பா வந்து அந்த லேண்டு தரணும், அதுக்காக தான் நான் பண்ணேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பாட்டி தானே கண்டிப்பாக மன்னிச்சிடுவாங்க. அவங்க வந்து மன்னிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா பாட்டிக்கிட்ட வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்டு ஆல்ரெடி ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தானே, ஸோ அதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு வருவான். இவன் வந்துட்டு மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருப்பானா. அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து மன்னிச்சிடுவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரூமுக்கு போயிருப்பாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு அப்போ தான் டான் அந்த இடத்துல இருப்பான். டானை பார்த்தனுமே ஹீரோ வந்துட்டு கிராண்ட்மா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் அங்கேருந்து வரான். வந்து என்ன சொல்லிட்டேன், இவனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவன் நம்மளோட சொந்த அண்ணன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. ஸோ அங்கேருந்து வரான். இங்கே பாரு, என்னோட கிராண்ட்மா வந்து நீ பார்க்க வர ஓகே, ஆனால் ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு அவங்க என்னோட பாட்டி, நான் தான் ஃபஸ்ட்டு, நீ தான் எனக்கு முன்னாடி பிறந்தவனா இருந்தாலுமே நான் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேரன், அதுக்கப்புறம் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவங்க தான் எனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் தான் உனக்கு பாட்டி அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு பார்த்து சிரிக்கிறான். அப்போ என்ன சொல்கிறான்னா, இல்லை எப்போவுமே அது உன்னோட பாட்டி தான், நான் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகலை, நான் வந்துட்டு கிம்மோட ஃபேமிலி மெம்பராகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் கேட்டு இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இவன் அந்த இடத்துட்டு கிளம்பி போகும்போது கிராண்ட்மாவை பார்க்க போகும்போது அப்போ வந்து ரொம்பவே தேங்க்ஸ், நீ வந்துட்டு வாபஸ் வாங்கியிருக்கான் போல், இவன் ஜெயிலுக்கானால போல், வாபஸ் வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் முறை டான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறானா. அதுக்கு வந்துட்டு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இது நீ எனக்கு சொல்லாத, உங்கள் அப்பா கிட்டே போய் சொல்லு, ஏன்னா அவங்க அப்பா தானே வந்து கெஞ்சிருப்பார், ஸோ உங்கள் அப்பா கிட்டே சொல்லு அப்படிங்கும் போது தான் இவனுக்கு வந்து புரியுது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்பா பார்க்க போகிறான். ஸ்ட்ரைட்டாக அவங்க அப்பா பார்த்துட்டு போகிறான். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு நடந்ததெல்லாம் நினச்சி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாரு. அப்போ டக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, எனக்கு லவ்வே கொடுக்கல அப்படி இப்படின்னு நான் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களை தப்பாக பேசிட்டேன், எனக்கு இப்போ தான் தெரியுது, பீட் எல்லாமே சொல்லிட்டேன், எனக்காக நீங்கள் பீட்டுக்கிட்ட போயிட்டு கெஞ்சிருக்கீங்கள, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்கள் சொத்துக்கு உங்களுக்கு எப்போவுமே காசு பணம் தான் வந்துட்டு இம்பார்ட்டண்டாக இருக்கும், இப்போ வந்துட்டு இந்த சொத்தே பீட்டுக்கு பார்த்தா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் எனக்காக நீங்கள் விட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன லைக் பண்ணுறீங்க, தான் லவ் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவானா. அதான்டா, நான் உங்ககிட்ட பாசத்தை வெளிப்படையாக காட்டல, பட் என் மனசு ஃபுல்லாகவே என் பையனு நீ தான் இருக்க, எனக்கு இருக்க ஒரே பையன் நீ மட்டும் தான் அப்படின்ட்டு இந்த ஆள் இனிமேல் பீட்டை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அவங்க இத்தனை வருஷம் வந்துட்டு டிஸ்டன்ஸாக தானே இருந்திருக்காங்க, டக்குன்னு அவனை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல, அதுவும் நல்லது தான். இவன் என்ன பண்ணுறேன்னா, அப்பா நான் அவங்க ரொம்ப லைக் பண்ணுறான்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுலாம் இவங்க அம்மா இருக்காங்க, டான் அம்மா, அவங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து தான் பையனும் தான் ஹஸ்பண்டை வந்துட்டு ஒன்றா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு கிராண்ட்மா வந்து மீட் பண்ண போவானா, அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கொடுப்பான். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா, டான் மேலே வந்துட்டு எந்த கேஸும் போடாமல் வாபஸ் வாங்கினதுக்கு, என்னை மன்னிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மன்னிப்பெலாம் கேட்பாங்க. எப்போ லாஸ்ட் வரைக்கும் என்னை வந்துட்டு உன்னோட கிராண்ட்மாவை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு கேட்கும்போது ஹீரோக்கு இன்னுமே தயக்கமாக இருக்கும். அப்போ தான் அவங்க விஷயம் சொல்கிறாங்க, நீ பிறந்த கையோட நான் அப்பயுமே வந்து பார்க்க போனேன், அப்படியே நீ உங்கள் அப்பா மாதிரியே இருந்த, அதை விஷயம் சொல்கிறேன், நீ கண்டிப்பாக என்னோட பேரன் தான், என்னோட கேரக்டர் விஷயம் சொல்கிறேன், என்னோட பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை தேடாத நாள் இல்லை, நான் வந்துட்டு எப்பயுமே வந்து தேடிகிட்டே இருந்தேன், ப்ளீஸ்ப்பா இந்த லேண்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோப்பா, நான் உனக்கு எழுதி வைக்கிற சொத்து வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க போது ஹீரோ வந்துட்டு வேணாம் பாட்டி அப்படின்னு சொல்லுவானா. ப்ளீஸ்ப்பா அக்செப்ட் பண்ணிக்கோங்க போது இவன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அவங்களோட லவ் இருந்தால் போதும் அப்படிங்கிறான். இவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படி ஒரு பேரனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் இங்கே இருக்கானா, இவன் என்ன சொல்கிறான்னா, அப்ராட் போகிறோமா, எனக்கு வந்துட்டு மேலே படிக்க போகிறானா என்னன்னு தெரியல, இவன் அப்ராட் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே இருக்க வேணாம், இங்கே இருக்க அட்மாஸ்பியரே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஏப்பா அதுக்குன்னு அங்கே தான் போகணுமா, இங்கே இறங்கும் போது இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்காக போகிறான். இவங்க அப்பாவும் ஹாப்பியாக சந்தோஷமாக தான் அமுச்சு விடுறாங்க. இங்கே வியுமே அப்ராட் கிளம்புறா. இதை வந்துட்டு ஹீரோகிட்ட சொல்ல வரும்போது, சரி நீ பார்த்து போ, கெரியரை நீ பாரு, இவ ஏதோ வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறாளாம், ஸோ வந்துட்டு பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எங்கே தே காணுமேன்னு சொல்லும் போது அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், தே வந்து எங்கிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவளுக்கு ஷாக் என்னது, டைவர்ஸ் கேட்டிருக்காளா
கேட்டிருக்காளா அப்படின்ட்டு. ஆமாம், தே வந்து என்கிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்கா அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். இதை பார்த்தனுமே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாமே நம்மளால தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்து தேயை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறேன், அவள் ஒன்றை தான் லவ் பண்ணுறா, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து தேவை தான் பார்க்க போகிறான். நம்ம ஹீரோனை வந்துட்டு பார்த்து பேசுகிறாளா. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, இங்கே பாரு நீ தான் வின் பண்ணிட்டேன், நீயே வந்துட்டு ஹீரோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ போகிறாளா. இல்லை அப்போல்லாம் ஒன்று கிடையாது, ஹீரோ ஒன்று தான் லைக் பண்ணிட்டு இருக்கா, எங்கள் 2 பேருக்குள்ளே எப்பயோ பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு வீ சொல்வா. இதை நம்புற மாதிரி இருக்கா, என்னை டீஸ் பண்ண தானே நீ வந்திருக்க, ப்ளீஸ் என்னால் போதும், என்னால் வந்துட்டு மல்லு கட்ட முடியல, ஹீரோக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளம்புவாளா. அப்போ வந்துட்டு நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க, யார் சொன்னா, நான் ஹீரோ கிட்ட போயிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணேன், நம்ம திருப்பி வந்துட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம், நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் வந்து லைஃப்பில் வாழலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வார்த்தை சொன்னேன், ஆனால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அவன் ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலன்னு நினைக்கிறான், அவன் வந்து ஒன்றை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணாலும் அன்னிலேருந்து அவன் உனக்கு உண்மையாக இருக்கான் அப்படின்னு இவன் வந்து எல்லாத்தையுமே எடுத்து சொல்வான். நல்ல நான் தான் ப்ரே பண்ணிட்டேன் தே, உன்னை வந்துட்டு நிறைய விஷயத்தை நான் ஹர்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை மீட் பண்ண நம்ம ஹீரோயின் வந்து போவான். அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு சொல்லித்தே என்னை பார்க்க கூப்பிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சொல்லு நீ எனக்கு டைவர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட தானே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்பாளா. அது ஹீரோ என்ன சொல்லுவானா, ஆமாம் நீ சந்தோஷமாக இருக்கும்ல, ஸோ அதுக்காக தான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படியா, நான் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு நீ இந்தளவுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு கேட்கும்போது ஆமாம் ரெடியாக இருக்கேன், ஏன்னா நான் உன்னை அந்தளவுக்கு வந்து லைக் பண்ணுறதே, நீ நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும், நீ வந்துட்டு என்ன வேணுமோ அதை நான் உனக்கு தரணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு என்ன லவ்னா உன்கிட்ட இருந்து கூடயே இருந்து தான் உனக்கு வந்துட்டு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை, தூரமாக இருந்து கூட நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் லைக் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா இவ சின்ன வயசுலேருந்து அதானே எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பா. அவன் சொல்லுவான் ஹீரோயின் வந்துட்டு உண்மையாவா என்னை நீ உண்மையிலே லைக் பண்ணுறியா லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஆமாம் நான் எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணணும் அதுலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, சின்ன சின்ன விஷயம்லாம் நான் உன்னை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அவ்வளோதாங்க ஹீரோயின் வந்து ஃப்ளாட்டு டக்குன்னு ஹேக் பண்ணிட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே லைஃப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அப்ராட் கிளம்பி போகலான்னு போவோம், அதே இவனும் என்ன பண்ணுவானா அப்ராட் தானே வரான், ஸோ ஒரே ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுவாங்களா. இதை பார்த்துட்டு வந்துட்டு இவனா ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுவாளாம். அப்போ கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. சாரி நான் உனக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டான் வந்துட்டு மன்னிப்பு கேட்பான் கிட்ட. உடனே வந்து என்ன அது திடீர்னு ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாளா. இல்லை என்னை சின்ன வயசுலேருந்து ஒரு மாதிரி ஸ்டபனாகவே வளர்த்துட்டாங்க, எனக்கு அந்த கேர்ள்ஸ் மேலே இருக்க ஒரு வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சொல்லிட்டு இருப்பான், இதனால தான் நடந்துக்கிட்டேன், எங்கள் அப்பா வந்து என்கிட்ட கடுப்படிச்சிட்டே இருப்பார், எனக்கு வந்து எங்கே அந்த ப்ரெஷரை போடணும்னு தெரியாமல் தான் இந்த அளவுக்கு நான் வந்துட்டு மாறி இருந்தேன், இப்போ நான் எல்லாமே கடந்து வந்துட்டேன் என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பு கேட்பானா. அப்போ சொல்வா சாரி உன்னை வந்துட்டு நான் கத்தியத்து குத்துனதும் தப்பு தான், என்னை மன்னிச்சிக்கோ, அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணணும் தெரில அப்படின்னு சொல்லும்போது இவன் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பானா. இதை பார்த்துட்டு இவளுக்கு வந்து ஷாக்காக இருக்கும். டான் நீயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா நீ மன்னிச்சிட்டியாங்கும் போது நான் மன்னிச்சிட்டேன், நான் உண்மையிலே சொல்கிறேன், நீ இதுக்கப்புறம் ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்டார்டிங்கில் நிறையா பண்ணியிருப்பானே, ரேப் பண்ணது எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்பான். நான் அந்த மாதிரி பண்ணிக்கவே கூடாது, இதுக்கு மன்னிப்பு கேட்டால் மட்டும் பத்தாது, நீ எப்போ வேணால் ஏதாச்சும் ஒன்று எனக்கு கூப்பிடு நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். ஐ திங்க் இவன் பேசுறதை வச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லவ் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெக்கேஷன் மாதிரி வெளியே போயிருப்பாங்க. அப்போ எல்லாரும் வந்துட்டு ஃபேமிலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கேருந்து வரான். நான் என்னோடய ஃப்ரெண்டை வந்துட்டு அழைச்சிட்டு வரதுக்கு போனேன், இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். யார் அந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல அந்த அசிஸ்டன்ட் பண்ணுவாரா. இதை பார்த்துட்டுமே வந்துட்டு எல்லாருக்குமே ஷாக்கு, ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயின் எல்லாருக்கும் தெரியும்ல, இவங்க 2 பேர் கையை பிடிச்சி ஜோடியாக நடந்து வருவாங்களா. இதை பார்த்துட்டு வேலை பார்க்குறாங்களா. அவங்க அந்த ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கையை பிடிச்சிட்டு இருக்காமல் வரதை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியலையே, 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரிலாம் இருக்கா ஐயா அப்படிங்கும் போது அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவன் வந்துட்டு நான் என்ன கிண்டல் பண்ணுறீங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா அப்பெல்லாம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவானா, பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் ஹீரோயின் போயிட்டு அவள் பேர் பவ் வா நீ எங்களோட ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கூப்பிடுவாள். அப்படியே அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிப்பாங்க. இந்த பொண்ணு ரொம்ப அழகாக சிரிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஹீரோ பார்ப்பான் டே அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான், ஏன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் தானே அந்த பொண்ணு, எப்படிடா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பான். தெரியல அதே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா இருக்கால அவளுக்கு ரொம்ப லோன்லியாகிடும், அப்பா பாருங்களேன்ப்பா எல்லாரும் பேராக இருக்காங்க, நான் மட்டும் யாருமே லவ் பண்ணலப்பா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஜோடியாக இருக்காங்க பாருங்களேன்னு சொல்லும் போது ஏமா நீ ஃபீல் பண்ணுற, உனக்கு லவ் தரதுக்கு தான் அப்பா இருக்கானே, ஸோ நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாமா, அப்பாவுக்கு வந்துட்டு நீ இல்லைனா அதுக்கு நான் அப்புறம் அப்பா லோன்லி ஆகிடுவேனே, ஸோ எனக்காக இறமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா வந்துட்டு ஃபன் பண்ணுவார். அதுக்கப்புறம் எல்லாருமே ஜாலியாக வந்துட்டு ஜோடியாக உட்காந்துட்டு எல்லாருமே வந்துட்டு குக் பண்ணுறது சாப்பிட்றது ஊட்டி வரதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு இருப்பாங்களா. அவ்வளோதாங்க, இதோட இந்த எபிசோட் முடியுது.
ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதோட இந்த ட்ராமாவும் முடியுது கைஸ். வந்துட்டு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா கேசி ட்ராமா வேர்ல்டுன்னு ஒரு சேனல் நான் வச்சுருந்தேன். அதான் வந்து என்னோட ஸ்டார்டிங்னா ஒரு சேனல் வந்துட்டு அவுட் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்தது 40,000 சப்ஸ்கிரைபர் உள்ள சேனல். அது திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த சேனலை வந்துட்டு தூக்கிட்டாங்க மீன்ஸ் இதுக்கப்புறம் வீடியோவே போட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்னென்னமோ ட்ரை பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு கேசி ட்ராமா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அது வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கு. என்னால் வந்துட்டு 2த்துலேயுமே வீடியோ போட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இப்போ டக்குன்னு இந்தாம்மா உன் சேனலை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சேனல் திருப்பி வந்ததுக்கு. கண்டிப்பாக அதுலேயும் நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு போடுறேன் கைஸ். கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த சேனலுமே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு நல்ல ட்ராமாவோட நம்ம வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு புது ட்ராமா வந்து சஜஷன் பண்ணுங்கள். யாராச்சும் போட்டு ட்ராமா வந்து வேண்டாம், நீங்கள் புதுசாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அது வந்து சப்டைட்டிலோடு இருந்துச்சுன்னா நல்ல கதைனா கண்டிப்பாக நான் எடுத்து பண்ணுவேன் கைஸ். டேக் கேர். Just happened.